ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோசுவா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. மிக அருமையான வேதவசனம். காலேப் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறது நம்ம வேதத்தில் வாசித்தோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மையும் இப்படியாக இந்த வசனத்தின்படி நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத வசனத்தில் கூட பலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்ம ஒவ்வொருவருக்கும் பலன் தேவைப்படுகிற அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பலனை குறித்து அநேக வேத வார்த்தைகள் வேதத்தில் உண்டு, அநேக வசனங்கள் உண்டு. அந்த வேத வசனங்கள் எல்லாம் நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. வேதத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. ஏனென்றால் பலன் கொடுக்கிறவர். 29ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஒவ்வொருவருக்கும் தேவன் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தை காலேப்புக்கும் தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். 85 வயதிலும் தேவன் பலன் குறையாதபடிக்கு மிகுந்த பலனை காலேப்புடைய வாழ்க்கையில் கொடுத்தது போல இந்த புதிய நாளில் உங்களுக்கும் ஆண்டவர் உங்களுடைய பலன் குறையாதபடிக்கு சிறு வயதில் வாலிப வயதில் எப்படி பலன் இருந்ததோ அதே பலனை தேவன் இந்நாள் வரைக்கும் குறையாதபடிக்கு உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் காலேப் சொன்னது போல நீங்களும் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் எனக்கு பலன் கொடுப்பார் என்று அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னது போல நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவன் என்னை பலப்படுத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட காலேப்பை போல புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களைப் போல ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். காலேப்புடைய வாழ்க்கையில் அவர் யுத்தத்திற்கு போக்குவரத்துமாக இருக்கிறதற்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள், பிசாசோடு கூட மனிதர்களோடு கூட அநேக யுத்தங்கள் உண்டு. நாம் போக்குவரத்துமாக இருப்பதற்கு அநேகர் இன்றைக்கு வியாதிகள், பலவீனங்கள், அநேக காரியங்களை நிமித்தமாக போக்குவரத்து இல்லாதபடிக்கு படுக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் காலேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யுத்தம் செய்வதற்கும் யுத்தத்தை கவனிப்பதற்கு எல்லாவற்றிற்கும் பலன் கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கூட நமக்கும் தேவன் பலன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் தமது ஜனத்திற்கு தேவன் பலன் கொடுக்கிற ஒவ்வொரு நாளிலும் உங்களையும் தேவன் பலப்படுத்தி உங்களையும் ஆசீர்வதித்து உங்களையும் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராக இருக்கிறார். உங்களுடைய பலன் எப்போதும் குறையாதபடிக்கு வாலிப வயதிலிருந்து பலனை ஆண்டவர் வயதான உங்களுக்கும் வாலிபருக்கும் குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவன் என்றைக்கு நீங்கள் பலனாக இருந்தீர்களோ அந்த பலன் வயதான காலத்திலும் குறையாதபடிக்கு 85 வயதிலும் காலேப்புக்கு பலன் குறையாமல் தேவன் பலனை கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அது தேவ பலன் தான். மனிதர்களுக்கு பலன் குறையும் செய்ய, ஏனென்றால் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வேத வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்வார். இந்த வசனத்தில் அந்த பலன் எப்போதும் எனக்கு குறையாமல் இருக்கிறது என்று காலேப்பு சொல்லுங்கள். அதுபோல் இந்த வயதானவர்கள் ஒரு வேளை இந்த வசனத்தை கேட்பீர்கள் என்றால் உங்களுக்கும் தேவன் பலன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்செவிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலேப்புடைய வாழ்க்கையில் நீர் எப்படி பலனை கொடுத்தீரோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் பலன் குறையாதபடிக்கு இந்நாள் வரைக்கும் எங்களை நீர் நடத்துகிறதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. எங்கள் பலன் குறையாதபடிக்கு நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி எம்மட்டுமாய் நடத்தி எங்களையும் போக்கும் வருத்தமாய் அநேக காரியங்களில் யுத்தங்களில் சத்ருவின் போராட்டங்களில் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலன் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நம்முடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொரு முதியோர்களையும்
ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் சகோதரிகளையும் நீர் இந்த நாளில் கூட நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாத சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.